கொங்கு நாட்டு கொள்ளு 200 கிராம் கொள்ளு எடுத்துக்குவோம். அப்புறம் 2 தக்காளி பழம் முழுசாக போட்டுக்குவோம். அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு வத்தல், வாசத்துக்கு 2 சின்ன வெங்காயம். அப்புறம் மூடி வச்சுக்கலாம். அது விசில் வர்றதுக்கு ஒரு 5 விசில் விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். உப்பு போட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் அதை வெந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி எடுத்துகிட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் என்கிட்ட முழு கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் அதை போடல. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் 2 வரமிளகா, கொத்தமல்லி தூள் நான் போட்டுக்கிட்டேன் லாஸ்ட்டில். அப்புறம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கொள்ளுவை எடுத்து சேர்த்துக்கலாம். கொள்ளுவை சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஓரளவு வேண்டாம், அந்த தண்ணி நல்லா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு சிம்மிலே வச்சு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்குறையாக அரைங்க. ரொம்ப அரைக்காமல் அந்த பருப்பு தெரியும் அந்தளவுக்கு அரைச்சி சாப்பிட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம வடிகட்டி குக்கரில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி கூட நம்ம ரசம் வச்சுக்கலாம். ரசம் வச்சு குடித்தா ரொம்ப நல்லது. நல்லா சளிக்கு உகந்தது இதுதான். சளி இறங்கும். அப்புறம் உடல் எடையை குறைக்கும்.